வணக்கம். ஒரு எலும்பு மற்றும் தண்டுவட சிகிச்சை நிபுணராக இருக்கிற என்கிட்ட நிறைய பேர் எப்படி சரியான முறையில் படுத்து தூங்கலான்ற கொஸ்டின் கேட்பாங்க. அது பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஆனால் இதை பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த பொசிஷனில் நம்ம பாடி இருக்குன்றது மேலே நமக்கு ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. அதனால் அதை பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது. பெட்டு ஒரு ஃபேர்மாக மிதமானதாக இருக்கணும். நமக்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இருந்துச்சுன்னா அந்த டைட்டாக ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இருந்ததுன்னா பெட்ரு. இல்லைன்னா இந்த ஃபோம் மேட்ரஸ் இந்த மாதிரி இருக்கலாம். இல்லை நம்ம எலவம் பஞ்சு மெத்த இருக்குல்ல, அது கூட ஓகே தான். ஒருவேளை உங்களுக்கு பெட்டு பிடிக்கல, பெட்டில் படுக்க பிடிக்கலனா பெட்டை எடுத்துகிட்டு வெறும் ஷீட் மேலே படுக்கலாம், அதுவும் ஓகே தான். தலைகாணி இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கிறது நல்லது. தலைகாணிக்கு பதில் டவலை சுற்றி கூட யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்றது இப்போ காட்டுறேன். படுக்கையில் எப்படி உள்ளே படுத்து எந்திரிக்கிறோன்றது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த மாதிரி முதல்ல நல்லா உட்காந்துட்டு ஃபுல்லாக பின்னாடி தள்ளி உட்காந்துட்டு சைடில் படுக்கணும். இப்படி கால் தன்னால் மேலே வந்துடும் அந்த மாதிரி. அப்புறமா நீங்கள் எந்த பொசிஷன் வேணால் படுத்துக்கலாம். அப்படி எழுந்திருக்கும் போது இந்த மாதிரி சைடில் ஃபஸ்ட்டு திரும்பி படுத்துட்டு கால் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படி வெளியே கொண்டு வந்துட்டு இந்த கையை அப்படி புஷ் பண்ணி மேலே எழுந்திருக்கலாம். எந்த பொசிஷனில் நம்ம படுத்தாலும் கழுத்தை ஒரு அனட்டாமிக்கல் பொசிஷனில் மெயின்டைன் பண்ணணும், ஷோல்டர்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ படுக்கும்போது சைடில் படுத்துட்டு இப்போ நேராக திரும்பிட்ட பிறகு கழுத்தில் மெயினாக பில்லோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணணும். இந்த படத்தில் காட்டுற மாதிரி அந்த கழுத்தில் அந்த பெண்டுக்குள்ளே அடங்குற மாதிரி இந்த பில்லோ இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி கொண்டு ஷோல்டரையும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சைடில் படுக்க பிடிக்குதுன்னா தலைக்கும் பெட்டுக்கும் அதிக கேப் இருக்கிறதுனால இந்த மாதிரி பில்லோ கொஞ்சம் டபுளாக யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பெரிய பில்லோ யூஸ் பண்ணலாம். இப்போ கழுத்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். உங்களுக்கு குப்புற படுக்கிறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஆனால் உங்களுக்கு அந்த பொசிஷன் தான் படுக்க பிடிக்குது அப்படின்னா ஒரு சின்ன பில்லோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி படுக்கலாம். கருத்து சுருக்கம்: ஒரு மிதமான மெத்தை, மெல்லிய தலையணை யூஸ் பண்ணுங்கள். ஒரு கழிச்சு படுத்து எழுந்திருக்கணும். அப்புறமா கழுத்தை நேராக, அதாவது அனட்டாமிக்கல் பொசிஷனில் வச்சு தூங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் அனுப்புங்க. உங்களுக்கு என்னோட ஆன்லைன் இல்லைன்னா பர்சனல் அப்பாயின்மெண்ட் வேணும்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நன்றி, வணக்கம்.